ஹாய் காய்ஸ், ரொம்பவும் ஈஸியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பிள்ளையார்பட்டி மோதகம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்ல 1/2 கப்புக்கு கம்மியா பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வைக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில வெயில்ல காய விடுங்க. அந்த அரிசியும் பருப்பும் ஒரு கொஞ்ச நேரம் காஞ்சா போதும். கையில பிடிச்சா லைட்டா ஈரப்பதம் இருக்கணும். இந்த டைம்ல இதை எடுத்துடலாம் போதும். இதை ஒரு பாண்ட்லியில போட்டு நல்லா கலர் மாறாம ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டா வறுத்தா போதும். இப்போ இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா 2 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளத்துல டஸ்ட் இருக்குன்றதால அதை லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். வெறும் வெள்ளமாவே நீங்க சேர்க்கறதுனா அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் தண்ணியா இதை மெல்ட் பண்ணி இப்ப சேர்க்க போறேன். பதமெல்லாம் இல்ல, ஜஸ்ட் வெள்ளம் உருகுனா போதும். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி ஆற விட்டுருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ரவை மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரையக்கூடாது. ஒரு குருணையான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு, மொத்தம் 1.5 கப்புக்கு நான் 3 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி லைட்டா சூடு ஏறினா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். சூடாகும் போதே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து கட்டி படாம கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் கம்மியாவே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து சும்மா 2 டைம் கலந்து விட்டா போதும். ஒரு 5 நிமிஷத்துல இது வெந்துடும். ஏன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கும், அதனால டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கிறேன். 2 கப் வெள்ளமே இதுக்கு அதிகம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமா தேவைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விடும்போதே சின்ன சின்ன கட்டியா வரும். அது ஒண்ணுல கரண்டில் நீங்க அழுத்தி விடும்போதே அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். அரிசி வெள்ளத்தோட ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும், அந்த தண்ணி எல்லாம் ஈர்க்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 முடி தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். அது கூட 2 ஏலக்காவை சக்கரை போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இதோடவே நெய் ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். நல்லா பாத்திரத்துல ஒட்டாம இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்க லட்டு மாதிரி உருண்டையும் பிடிக்கலாம். இல்ல என்கிட்ட மோல்டு இருக்கு. இந்த மோல்ட்ல ஃபர்ஸ்ட் நான் நெய் தேய்ச்சிக்கிறேன் ஒட்டாம இருக்கிறதுக்காக. சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சா அந்த மோல்ட்ல ஸ்டஃப் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு அந்த மோல்டோட ஷேப் வந்துடும். அவ்வளவுதான், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளுக்கட்டையை விட பிள்ளையார்பட்டியில இந்த மோதகம் தான் அதிகம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ்டு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு பிடிச்ச இந்த மோதகத்தை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அப்படியே இந்த வீடியோக்கு முடிஞ்ச ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.